நம்ம பசியோடு தாகத்தோடு வைக்கிற இந்த நோன்புக்காக அல்லாஹ் நமக்கு கொடுக்க போற கூலி என்ன தெரியுமா? மத்த எல்லா இபாதத்துக்களுக்கும் ஒரு கணக்கு இருக்கு, ஆனா நோன்புக்கு மட்டும் அல்லாஹ் அன்லிமிட்டெட் கூலியே வச்சிருக்கான். அது என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். யார் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்து ரமலான்ல நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம சுத்தமான மனசோடு நோன்பு வச்சா அல்லாஹ் நம்ம பாவக்கரைகளை எல்லாமே துடைச்சிடுவான் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி யாரு அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுடைய முகத்தை நரக நெருப்பை விட்டு 70 ஆண்டுகள் தொலைவுக்கு அல்லாஹ் தள்ளி வைக்கிறான். அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் நோன்புக்கே இவ்வளவு தூரம்னா அப்போ ஒரு மாசம் நோன்பு வச்சா நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கும்னு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் ஸ்பெஷலான விஷயம், பொதுவா நம்ம செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10ல இருந்து 700 மடங்கு வரை நன்மைகள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கான். ஆனா நோன்புக்கு மட்டும் நானே கூலி கொடுப்பேன், ஏன்னா அது எனக்கே உரியது. நன்மைகளை மலக்குகள் எழுதுவாங்க, ஆனா நோன்போட கூலியை மட்டும் அல்லாஹ் நேரடியா தரப்போறதா சொல்றான். ஏன்னா நம்ம யாருமே பார்க்காத போது கூட நம்முடைய இச்சைகளையும் உணர்வுகளையும் பசியையும் நம்ம பொறுத்துக்கிறோம் இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் நோன்புக்கான கூலி நானே கொடுப்பேன் அப்படின்னு நிர்ணயிச்சிருக்கான். அல்லாஹ் அக்பர். அது மட்டும் இல்லங்க, ஒரு நோன்பாளி இஃப்தியார் நேரத்துல கேட்கப்படுற துவா அல்லாஹ் உடனடியா ஏற்றுக்கொள்கிறான். அது ஒருபோதும் தள்ளி வைக்கிறது இல்ல அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நோன்பாளிகளுக்கு மறுமை நாள்ல சொர்க்கத்துல ஒரு விஐபி என்ட்ரி காத்துட்டு இருக்கு. அதுதான் ரையான் அப்படின்ற ஒரு வாசல். அந்த வாசல் வழியா நோன்பு வச்சவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். அவங்க உள்ள போனதும் அந்த வாசல் மூடிரும், மற்றவங்க யாராலையும் உள்ள நுழையவே முடியாது. ஏன்னா அது நோன்பாளிகளுக்கான வாசல். ஸோ கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க, நம்ம பசியோடு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வீண் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாள் நோன்பு வைக்கும் போது நரகத்திலிருந்து 20 வருஷ தூரம் தள்ளி போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் நமக்காக நேரடியா கூலி தர காத்துட்டு இருக்கான். இந்த ரமலான்ல இன்ஷா அல்லாஹ் ஒரு நோன்பை கூட விட்டுறாதீங்க. அதே மாதிரி இஃப்தியார் நேரத்துல மொபைல் நோண்டிக்கிட்டு நேரத்தை வீணாக்காம துஆல அதிகமா நேரத்தை செலவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நன்மைகள் இருக்கிற இந்த நோன்பை நம்ம சும்மா கடமைக்குன்னு வைக்காம அல்லாஹோட கூலியை எதிர்பார்த்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த ரையான் வாசல் வழியா நுழையிற அந்த பாக்கியசாலிகள் கூட்டத்துல அல்லாஹ் நம்மளையும் சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.